Hi viewers, welcome to VV Kings Activities சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குயிக்கா டேஸ்டியா எப்படி பருப்பு சாதம் பண்ணலாம்ங்கறத பாப்போம். பருப்பு சாதம் பண்றதுக்கு அரை உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்துர்க்கேன். அதே உலக்குல அரை உலக்கு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். குக்கரை அடுப்புல வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்குவோம். நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன் நீல நீளமா, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் குட்டியா, அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அரிசி அளந்த அதே உலக்கில் 2 உலக்கு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை. இப்போ அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு 2 விசில் வரட்டும். 5 நிமிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான பருப்பு சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.